உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னையில் சிம்ஸ் மருத்துவமனை முன்னோடியான மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் எப்போதும் முதன்மையாக விளங்குகிறது. இதை நிரூபிக்கும் வகையில் பிஃபர் சிண்ட்ரோம் எனும் கடுமையான மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட 3 வயது சிறுமிக்கு மருத்துவத்துறையில் அதிநவீன அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு மீண்டும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. இதன் மூலம் மருத்துவ அறிவியலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் பெற்று வருவதை காட்டுகிறது. சிகிச்சையின் வெற்றிக்கான நம்பிக்கையை பெற்று வருவதை காட்டுகிறது. இத்தகைய நிலையை மாற்றி புரட்சி செய்துள்ளது சிம்ஸ் மருத்துவமனை. ஆம், சிம்ஸ் மருத்துவமனை சிகிச்சையின் முன்னோடியாக பல மைல்கல் எட்டியுள்ள நிலையில் இவற்றிலும் தனது சிறப்பான சிகிச்சையை வெளிப்படுத்தியுள்ளது. சிம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் சிக்கலான மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த பிஃபர் சிண்ட்ரோம் 3 வயது குழந்தைக்கு வெற்றிகரமான சிகிச்சையை திட்டமிட்டனர். அதன்படி இந்த பிஃபர் சிண்ட்ரோம் சிகிச்சைக்கு போஸ்டீரியர் கிரானியல் வால்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்னும் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட சிகிச்சையை மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளனர். What is Pfeiffer syndrome? Basically, சிம்பிளா சொன்னா இந்த பக்கம் நார்மலா நமக்கு பாத்தீங்கன்னா கருவாய் கிடக்கும். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட்டா இருக்கு. ஏன்னா இந்த சூச்சர் அவர் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஃபியூஸ் ஆயிடுது. நான் புரிச்சுக்கிறேன். ஸோ இந்த சூச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜிப் மாதிரி இருக்கும். அது வந்து பேசிக்லி சைல்டோட டெலிவரி டைமுக்கு அதுதான் யூஸ் ஆகும். இந்த டெலிவரி டைம்ல அந்த பர்த் கெனால்லேருந்து அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வெளியே வருது. அந்த சூச்சர்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சில டைம் என்ன ஆகும்னா அந்த சூச்சர்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சுன்னா பிரெயின் க்ரோத்துக்கு சுத்தமாக பிளேஸ் இருக்காது. இது வந்து அப்படியே மாட்டிக்கும். அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ பிரெயின் க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஸ்டாப் தான் இருக்கும். எல்லாமே ஸ்லோவாக டெக்யூரேட் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பைஃபர் சிண்ட்ரோம்ல வெறும் பிரெயின் க்ரோத் இல்லாமல் மற்ற திங்ஸ் கூட கையில் ப்ராப்ளம், காலில் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஸோ கை நமக்கு எப்படி விரல் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு விரல் இருக்காது. கை ஒரே கை எப்படி மட்டும் தான் இருக்கும் பைஃபர் சிண்ட்ரோமில். ஸோ கால்லையும் அதே மாதிரி டோஸ் தனித்தனியாக இருக்காது, எப்படி ஒரே இதுதான் இருக்கும். அதில் வந்து பைஃபர் செப்பரேட்லி வந்துட்டு இந்த தம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தனியாக இருக்கும் அப்படி. சரிங்களா, அது மற்ற சிண்ட்ரோம்ஸில் இருக்காது, பைஃபரில் மட்டும்தான் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸில் பிரெயின் க்ரோத்க்கு ஸ்பேஸ் இல்லைனால பிரெயின் அந்த கெனால் ஒன்று இருக்கும், அந்த ஹோல் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் வழியாக அந்த பிரெயின் ஸ்லோவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதுக்கு பேர் வந்து கியாரி மால்ஃபார்மேஷன் தான் சொல்லுவோம். அது ஒரு பெரிய அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். அதை பற்றி ஹைலைட் பண்ணுறதுக்கு டாக்டர் விஸ்வா. I'm Dr. Vishwaraj, I'm the neurosurgery team. So this is one of the teamwork. Now, problem here, the bone is getting fused. So brain doesn't get space to expand. So all the pressure starts developing in the back of our neck here. The spinal cord and the brain is starting to get compressed. So over a period of time, the baby will slowly start getting neurological problem. So he will have weakness, difficulty in swallowing food. So to prevent this, the surgery is done so that space is created. This is the Chiari. You can see on the image here, the brain is going down into the spinal cord. Here the brain is going down into the spinal cord. So the spinal cord and this brain does not have any space. So it starts pushing the spinal cord, and then spinal cord paralysis, difficulty in swallowing, all the problems start happening. So in the problem, bone fusion, but the brain pressure as the child grows starts going down, pushing this brain down into the spinal canal. So effect is somewhere, cause is somewhere, effect is somewhere else. Now in the rare problem, we need to find a even out of the box solution for this. So we remove this bone here till here and let it expand. So as this bone gets expanded back, slowly the brain starts to get pulled up. So sir சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரெயின் க்ரோத்க்கு இடம் இல்லைன்னா அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனனால பாருங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனனால எங்கே கேப் இருக்கோ அங்கே முழு அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த பிரெயின் அந்த போன் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ருட்டீனா பண்றது ஃப்ரண்ட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்றது, அது ரொட்டீன் ப்ரொசீஜர். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே ஹார்ட்லி ஒரு 20 சென்டர்ஸ்ல, மொத்தம் இந்தியாலே ஹார்ட்லி 20 சென்டர்ஸ்ல தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸ்.
இதுல வந்து என்னன்னா நாங்க வந்து posterior, that is பேக் பார்ட், பிரெயினோட பேக் பார்ட் வந்து ஸ்கல் க்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுல இருந்து வந்து பிரெயினோட ப்ரெஷர் கம்மி பண்றோம். இது வந்து ரொம்பவே ரேர். இந்த ப்ரொசீஜர் தமிழ்நாடுல அட்லீஸ்ட் யாருமே பண்ணதில்லை. முன்னாடி சில சென்டர்ஸ்ல இந்தியாவில் ஐ திங்க் 1-2 சென்டர்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாருங்க. ஸோ இதுதான் அவங்க ஸ்கல் இப்படி சைடு வேஸா பாத்தீங்கன்னா அந்த மாடல் இதுதான். ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நியூரோ சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கட் இருந்தா என்ன ஆகும், இந்த பிரெயின் வந்து பின்னாடி நல்லாவே க்ரோத்துக்கு பிளேஸ் கொடுக்க போறோம். அந்த பிளேஸ் கொடுத்தாலே இது நம்ம வந்து இப்படி பார்த்தானா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டர் தான் பின்னாடி போகும். ஆனா நீங்க வால்யூம் வைஸ் எல்லா சைட்லயும் க்ரோத் ஆகும். ஸோ அந்த வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து நம்ம சுரேஷ் சார் இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அதுல வந்து நம்ம கீழே இன்னொரு கட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். ஸோ தட் அந்த ஹோல் காமிச்சார் இல்லைங்களா, அங்க இதுதான் பிரெயின் உள்ள போகுது சொல்லி அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரொசீஜர். இதுல என்ன இருக்கு, இப்போ கட் பண்ணிட்டு விட்டாலே சரியாகுமா? ஆகாது. இது பிரெயின் க்ரோ ஆகிறதுக்கு இதுக்கு அப்புறமா இது பாருங்க, இது மேல இருந்து பார்க்கும்போது இது டாப் வியூ, இது பேக் வியூ. ஸோ இந்த பேக் வியூல பாருங்க, இங்க இருந்து அந்த பொசிஷன் இருக்கு, இதுதான் நம்ம அந்த ஹோல்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கட் பண்ணோம். அதுக்கு கீழே போக கூடாது, அதுக்கு மேல போக கூடாது. அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் எப்படின்னா லைஃப் த்ரெட்னிங் லெவலுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும் உங்க கட்ல. எங்க கட் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதுதான் டிஸ்ட்ராக்டர். நம்ம இதுதான் அப்போல இருந்து பேசிட்டு இருந்தோம், அது இதுதான் பேசிட்டு இருக்கோம். இன்று சிம்ஸ் மருத்துவமனையில ஒரு 3 வயசு குழந்தைக்கு பீப்பர் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷன், அதாவது மண்டவோட்டு எலும்பு வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இணையிறது. இந்த மாதிரி சிண்ட்ரோம், அதாவது மரபணு மாற்றத்தினால வர இந்த குழந்தைக்கு ஒரு 3 மாசத்துல இணைஞ்சிருக்கு எலும்பெல்லாம். நார்மலா ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளரும் போது எலும்பு இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி எலும்பு இடம் கொடுக்காதனால இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வெளியில வரலாம், அவங்களுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறையலாம். இதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணி தான் எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க சிம்ஸ் மருத்துவமனைக்கு. இதை வந்து நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், டென்டல் டாக்டர் எல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளவு வளர்ச்சி, எந்தெந்த எலும்பெல்லாம் ஒண்ணு இணைஞ்சிருக்கு, எது இணையலன்னு பார்த்து இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரண்ட்ல உள்ள முகத்து பக்கத்து மட்டும் ரிலீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா குழந்தைக்கு பின்பக்கம் இணைஞ்சது. தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பின்பக்கம் இணைஞ்சதை வந்து ஆப்ரேட் பண்ற முயற்சி வந்து முன்னாடி எடுக்கல அவங்க. இப்ப வந்து இதுக்குன்னா தனியா இம்ப்ளான்ட்னு வந்திருக்கு. இம்ப்ளான்ட் இதை வந்து அந்த எலும்பு இணைஞ்சதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிளேட் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மில்லிமீட்டர் டாக்டர் சொன்ன மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்றோம். ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்கும் போது மூளை வளர்ச்சி வந்து மூளை உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. இந்த ஸ்பேஸ் வளரும்போது இந்த குழந்தையோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரும். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிலேடு மைல்ஸ்டோன். நீங்க பீடியாட்ரிஷியன் குழந்தைகளை பார்க்க போகும்போது ஒவ்வொரு மாசத்துக்கும் குழந்தை எவ்வளவு வளர்ச்சி, தலையை தூக்குதா, கையாட்டுதா, நடக்குதா, எந்திரிச்சு உட்காந்துச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி டிலேடு மைல்ஸ்டோன் இருக்கும் இந்த குழந்தைக்கு. அதை இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தி விரிவா பேசுறதா நியூரோ சர்ஜன் டாக்டர் விஸ்வராஜ் தத்தாவும் டாக்டர் சுரேஷ் வீரமணி இருக்காங்க. அவங்க அதை டீடைல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த சைல்டு வந்து இங்க வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஃப்ரண்ட்ல க்ரோ பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் அது நாட் கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல்லா சொல்ல முடியல. ஸோ அதனால என்ன இருக்குன்னா, நிறைய இடத்துல பிரெயின்ல க்ரோத் இருக்கு, பிரெயின்ல சில இடத்துல க்ரோத் இல்லை, அங்க எல்லாம் போன் டேமேஜ் இருக்கு. பிளஸ் கண், ஸ்பெசிபிக்லி கண்ணு பாத்தீங்கன்னா நல்லா வெளியே வர மாதிரி இருக்கு, அப்படி பாப் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேக் ஸ்கல் வந்து ஃப்ரண்ட் டு பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அண்ட் ஃபேஸோட நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா சீக்ஸ் ஏரியா, கண்ணத்து பக்கம் பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது, பிளாட்டா இருக்கும். அது ஸோ ஒரு சீக் போன் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே எதுவுமே இல்லாம தான் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆஸ் பேசிக் வந்து ஒரு தலைவலியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அதுல நிறைய ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஃப்ரண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளும் நிறைய கேஸ் இங்க பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி.
இது பேக்ல இருந்தே இப்போ ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் சைட் ஒன்று இருக்குனால இது வந்து தான் ஃப்ரெஷ் சைட் ஒன்று. ஃப்ரெஷ் சைட் இதுல ஆப்ரேட் பண்ணாதான் அந்த ஏரியால கொஞ்சம் பிரெயினோட ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்பைனல் கார்டு ஏரியால இறங்கிடுச்சு. ஸோ அது இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வருது. கியாரி மால்ஃபார்மேஷன் அதுக்கு பேரு. அதுல ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். அப்பதான் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு கொஞ்சம் பெட்டர் லைஃப் இருக்கும். அப்புறமா லேட்டரா நம்ம காஸ்மெட்டிக்கா அவங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்றது அது எல்லாமே நார்மலா பண்ணிட்டே இருக்கலாம். பட் இதுதான் இமீடியட் நெசசிட்டி இருந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் அது பண்ணிருக்கோம். So this is more than cosmetic surgery. This is cosmetic functional surgery. So we are giving the child a chance for the brain to grow and to lead a normal life. So this is a rare procedure, very out of the box procedure, where the bone is slowly expanded so that the brain also slowly expands along with it, and all the Chiari malformation problems are solved.